ஹாய் காய்ஸ். நாம் இன்று இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் கோயில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திர கோசமங்கை என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல்வேறு பகுதிகளில் இந்து மக்களால் வாராகி அம்மனை வழிபட்டு வருகிறார்கள். அந்த கோயில்கள் பெரும்பாலும் பக்தர்களால் இணைந்து கட்டப்பட்ட கோயிலாகும். ஆனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தர கோசமங்கை என்னும் பகுதியில் அமைந்துள்ள இந்த வாராகி அம்மன் என்பது சுயம்பாக வழிபட்டது என்பது சிறப்பு. எண்ணற்ற வாராகி அம்மன் கோயில்கள் இருந்தாலும் இந்த உத்தர கோசமங்கை என்னும் பகுதியில் சுயம்பாக எழுந்தறிந்து பக்தர்களுக்கு இன்றும் காட்சியளித்து வருகிறார். இது மிகவும் பழமையான ஒரு கோயில் ஆகும். இவரை ஆதி வாராகி அம்மன் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. சமய குரவர்கள் மாணிக்க வாசகரும் இந்த அம்மனை பற்றிய திருவெண்பாவை பாடலில் இந்த அம்மனை பற்றிய சில குறிப்புகளும் பாடப்பட்டுள்ளது என்பது சிறப்பு. இவர் சப்த கன்னிமார்களில் ஒருவரும் என்பது குறிப்பு. இவர் திருமாலின் வராக அம்சமாகவும் கருதப்படுகிறார்கள். பெரும்பாலும் வாராகி அம்மனுக்கு கருப்பு ஆடை உடுத்துவது வழக்கமாகும். அவ்வாறு கருப்பு ஆடை உடுத்தி செம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பதே அம்மனினுடைய அரும்பெரும் காட்சியாகும். இந்த அம்மன் ஒரு போர் கடவுள் என்பதால் பெரும்பாலும் வெற்றியை தந்து அருளுகிறாள். வாராகி அம்மன் என்பது சக்தி தேவியின் சக்தி வாய்ந்த வழிபாடு ஆகும். குறிப்பாக இவர் பன்றி முகத்தை கொண்டிருப்பதே சிறப்பு. இவர் பாதுகாப்பு மற்றும் துணிச்சல் போன்ற குணங்களை கொண்டிருப்பது இயல்பாகும். ஒரு பெண்ணுடைய உடலோடு தன்னுடைய முகத்தை அமைத்து வழிபடுபவர்களுக்கு செல்வ செழிப்பும் வெற்றியும் தருவது அம்மனுடைய சிறப்பு செயலாகும். மேலும் சூனியம் மற்றும் எதிர்மறை வினைகளில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை போக்கி நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் பக்தர்கள் நம்புவது வழக்கமாகும். இதுவே காலங்காலமாக பக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு ஐதீகமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுக்க 1000 கோயில்கள் இருந்தாலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தர கோசமங்கை என்னும் பகுதியில் வீற்றிருப்பது அம்மனுடைய ஆணிவேர் ஆகும். ஏனென்றால் இது சுயம்பாக பிறந்தது. சுயம்பு என்றால் தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்வது ஆகும். இந்த சுயம்புவை பளபளப்பான வெள்ளியால் தன்னுடைய முகத்தை வெள்ளி கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். இத்திருக்கோயில் சுமார் 3200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோயில் அருகிலேயே சிவனுடைய கோயில் ஒன்றும் இருப்பது சிறப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படம் அம்மனுடைய முகத்தின் மீது பளபளப்பாக மஞ்சள் பூசப்பட்டிருக்கு. இது பக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாகும். இது காலங்காலமாக செயல்பட்டு வருகிறது. இதற்காகவே கோயிலில் பல இடங்களில் மஞ்சள் அரைப்பதற்காகவே அம்மி கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு அந்த அம்மியில் அரைக்கப்பட்ட மஞ்சளை கொண்டு வந்து அம்மனுக்கு பூசி வழிபடுவது ஒரு காலங்காலமாக செய்யக்கூடிய ஒரு வழக்கமாகும். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அம்மையில் மஞ்சளை அரைப்பதற்கு முன்பு இந்த கோவிலில் உள்ள குளத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த அம்மிக்கல்லை சுத்தமாக கழுவிய பிறகு அந்த தண்ணீரையே கொண்டு மஞ்சளை மிக மென்மையாக அரைத்து அந்த அரைத்தப்பட்ட அனைத்து மஞ்சளையும் கொண்டு வந்து அம்மனின் மீது பூசி தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த கோயிலில் உள்ள குளத்தின் நீரை ஒரு புனித நீர் என்றும் கருதப்படுகிறது. இவ்வாறு மஞ்சளை அரைத்து அம்மனுக்கு பூசுவது அவருடைய கோரிக்கைகள், அதாவது பக்தர்களுடைய கோரிக்கைகளை அம்மன் ஏற்று அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுவதாகவும் பக்தர்கள் இன்றளவும் நம்பிக்கொண்டு வருகிறார்கள். இது காலகாலமாக நம்பக்கூடிய ஒரு செயலாகும். அது நிச்சயமாக கண்கூடாகவும் பார்த்திருக்கிறார்கள் என்பது சிறப்பு. மேலும் திருமண தடைகள், குழந்தை பேறு போன்ற செயல்களுக்கும் இந்த அம்மனை மஞ்சள் அரைத்து பூசுவது வழக்கமாகும். இது காலங்காலமாக பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு செயலாகும். இன்னொரு விசேஷம் என்ன என்றால், தாங்கள் அரைத்த மஞ்சளை அம்மனுக்கு பூசிவிட்டு அம்மன் முகத்தில் உள்ள மஞ்சள் கொஞ்சம் எடுத்து அவர்கள் தங்களுடைய வாயில் போட்டு அந்த மஞ்சளை சாப்பிடுவதும் வழக்கமாகும். நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது ஐதீகம். இத்திருக்கோயிலில் உள்ள குளம் எப்பொழுதும் வற்றி போவதில்லை என்பது சிறப்பு. பங்குனி மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா என்பது மிக சிறப்பு பெற்றது. அப்பொழுது தேரோட்டம் நடைபெறும். கட்டுக்கடங்காத எண்ணற்ற லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்வது வழக்கமாகும்.
பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.